ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அடுத்த நாள் சரி நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்க சரிதாம்மா. ஆனால் நம்ம ஒரு இதை நம்ம சொல்லணும் அப்படின்னா, நம்ம எல்லார்கிட்டயும் கேட்டுக்கிட்டு தான் செய்கிற மாரி இருக்குது. சொந்தக்காரவங்க எல்லாருக்கிட்டயும் கேட்டுக்கிட்டு தான் செய்கிற மாரி இருக்குது. ஆனால் நம்ம என்னதான் கேட்டுக்கிட்டு செஞ்சாலும் பண்ணாலும் ஒரு சில விஷயத்த நம்மளால உணர்வுபூர்வமா புரிஞ்சுக்கிறதுக்கான இதுங்கிறது நமக்கு இல்லை அப்படின்னோடனே, சரி நீங்கள் அதெல்லாம் சொல்கிறீங்க ஓகே தான், நான் இல்லைங்கள. அதனால நான் முடிஞ்ச வரைக்கும் என்னால எந்த இதையுமே இப்போதைக்கு இது பண்ண முடியாத மாரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க ஒரு சில நேரங்கள்ல கொஞ்சம் இது பண்ணிக்கிறதுக்கான சூழ்நிலைகள நீங்க தான் இது பண்ணிக்கணும் அப்படின்னோனே, சரி நான் பார்த்துக்கிறேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. எதுவும் இதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அத நம்ப இது பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாரி சொன்னோனே, சரி நான் எதுவும் சொல்றது மாரி இப்போதைக்கு இல்ல முடிஞ்ச வரைக்கும். நம்பளால இது மாரி யோசிச்சு நம்ம முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறத தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னோனே, சரி அதுக்கு அடுத்தது உங்களுக்கு என்ன ஒரு இது வேணுமோ அத நீங்க எடுத்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம். நம்ம பார்த்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நம்மளால எத இது பண்ண முடியுமோ அத தான் நம்ம வாழ்க்கையில கொண்டுட்டு போணும், பார்த்துக்கணும், செய்யணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன நடக்குதோ நடக்கட்டும், பண்ணட்டுமா அப்படிங்கிற மாரி சொன்னோனே, சரி அதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட்டு தான். நான் இல்லங்கல. சில விஷயங்கள் நம்மளுக்கு முரண்பாடான ஒரு சில விஷயங்கள நம்ம எடுத்துக்கிறதும், எடுத்துக்காம இருக்கிறதும் நம்ம கையில தான் இருக்கு. அதுக்காக நம்ம யாரையும் ப்ளேம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னோனே, சரி விடுங்க நம்ம அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். இப்போதைக்கு ஒரு சரியான விஷயத்த நம்ம கொண்டு போகிறதுக்கும், பண்ணுறதுக்கும், செய்கிறதுக்கும் நம்மளுக்குன்னு ஒரு இது இருக்கணும்ல அப்படின்னோனே, சரி அதெல்லாம் இருக்கும். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, பண்ணாதீங்க, செய்யாதீங்க. நம்ம இது பண்ணிட்டு போயிட்டுருக்கலாம். நீங்க அதுக்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம வாழ்க்கைய ஓட்டி ஆகணுங்கிற சூழ்நிலையில தான் இருக்கு அப்படின்னோனே, நான் அதுக்காக எதையும் நான் விட்டு குடுக்குறதாவும் இல்ல. அதுக்காக நம்ம மனநிலைய மாத்திக்கிட்டும் நம்ம போயிட்டுருக்க முடியாது. நமக்கு சில விஷயங்கள் கரெக்ட்டா இருக்கு அப்படின்னன்னா, அத தான் நம்ம போணும், பண்ணணும், செய்யணும். அதுதான் நமக்கு முக்கியமானதா இப்போதைக்கு இருக்கு அப்படின்னோனே, சரி விடுங்க நம்ம அடுத்த இத நம்ம கடந்து போகணும், பண்ணணும், செய்யணும்னா, எதையுமே நம்மளுக்கு இப்போதைக்கு சூழ்நிலைகள் நம்மளுக்கு கரெக்ட்டா இல்ல, பண்ணல, செய்யல. அதுதான் நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயமே. நம்மளுக்கு அதுக்கு மேல எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால பக்குவப்பட்டுக்கிட்டு போயிட்டுருக்க முடியாதுங்கிறது தான் நம்மளுக்கு ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னோனே, சரி, சரி விடு அதெல்லாம் நான் விட்டுட்டு வேலைய பார்ப்போம். எதா இருந்தாலும் அ மு ஒரு முயற்சிகள நம்ம இது பண்ணி இது பண்ணுவோம் அப்படின்னோனே, சரி அந்த முயற்சியெல்லாம் நம்ம பார்த்து பண்ணா மட்டும் தான் இந்த நிலைக்கு நம்ம எதுவுமே வர முடியும், பண்ண முடியும், செய்ய முடியும். அதுக்கு மேல நம்மளால எதையும் நான் இது பண்ணிட்டு போற மாரியான நிலைமையில நம்ம இல்ல அப்படின்னோனே, சரி நான் பார்ப்போம். எதா இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போம். அதுக்கு மேல நம்மளுக்கு எதுவுமே பக்குவப்படல அப்படின்னா, அதுக்காக வருத்தப்பட்டுட்டும் உட்காந்துருக்க முடியாது. ஒரு சில விஷயங்கள நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு என்ன பண்ண முடியுதோ, செய்ய முடியுதோ அத தான் நான் பார்க்கணும், பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னோனே, சரி விடுங்க அதெல்லாம் நான் இப்போதைக்கு எதையும் நம்ம போட்டு மனச போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதில்ல. முடிஞ்ச வரைக்கும் நம்மளால என்ன பண்ண முடியுதோ, என்ன செய்ய முடியுதோ, அத தான் நம்மளால பண்ண முடியும், செய்ய முடியும். அதுக்கு மேல நான் எதுவும் பண்ண முடியாது, செய்ய முடியாது. அப்படின்னோனே, சரி பார்த்துக்கலாம். நீங்க ஓரளவு எதையுமே நம்மளுக்கு இது பண்ணுறதுக்கான காரணங்கள்ங்கிறது நம்மளுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்மளால இது பண்ணி தான் ஆகணும். அதுக்காக நம்ம அடுத்தவங்கள நம்ம குறை சொல்லிட்டோ, இது பண்ணிக்கிட்டோ, எதுக்கும் தேவையில்லாதத நம்ம போட்டு இழுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மாவும் சொன்னாங்க. சரி விடும்மா நம்ம இனிமே யார்கிட்டயும் எதுவும் யோசனை கேட்கறத விடணும். யோசனை கேட்கறத விட்டாலே நமக்கு எல்லாமே நல்லதா தான் ஆகும். அதுக்கு மேல நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம யோசனை கேட்குறது விஷயம் நம்ம யோசிச்சு பண்ண வேண்டியதில்ல. நம்ம அதுக்கு முன்னாடி எது நடக்குன்னு இருக்கோ அத நம்ம ஒரு இதா முன்னாடியே யோசிச்சுக்கிட்டு அடுத்தவங்கள்ட்ட இது பண்ணுறதுனால தான் எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு நடக்கிறதும் இல்ல, அது சரியா போறதும் இல்லம்மா அப்படின்னோனே, சரி, சரி நீ ஒண்ணும் கவலைப்படாத. எதா இருந்தாலும்
சரியா இருக்கும். நம்ம வந்து இருக்கிற மாரியான ஒரு சில விஷயங்கள வந்து நம்ம வாழ்க்கையில கொண்டுட்டு போவோம், பண்ணுவோம், செய்வோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் ஓகே. அதுக்கப்புறம் நம்ம வந்து உங்களோட முடிவு நான் அத எதுவும் வந்து இது பண்ண விரும்பலம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்.